முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதியான கொளத்தூர்ல கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் வந்து நீக்கம் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி சேப்பாக்கிலையும் வந்து 89,000 வாக்குகள் வந்து நீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து அதை தாங்க சொல்கிறேன். 1,00,000 நீக்கம். நீக்கம்னா நீக்கம் இல்லை. 1,00,000 பேர் வந்து 1,00,000 வாக்குகளில் ஒரு 20,000 பேர் செத்து போயிருப்பாங்க. ஒரு 60,000 பேர் டபுள் என்ட்ரி, போலி வாக்காளர்கள். மீதி இந்த மாதிரி 28% வாக்களிக்காமல் இருக்காங்களா? முதலமைச்சர் தொகுதியில் அவர் தொகுதி மட்டும் தான் தனியா 72% தானே அங்கேயும் பதிவாயிருக்கும். 69, 70, 72, 71 இப்படி தான் பதிவாயிருக்கும். அதில் ஒரு 30% ஓட்டடிக்காம தானே இருக்கிறான். அவன் உயிரோட இருக்கானா, இல்லை அந்த அட்ரஸ் தான் இருக்கானா, இல்லையா? பல விஷயங்கள் இருக்குல்ல அந்த 30%க்குள்ள. அதுதான் இப்போ நீங்கி இருக்குது. இப்போ செக் பண்ணும்போது 30%க்குள்ள இருக்க தான் நீங்கி இருக்குன்ற. யாரு பதறனா அதை வச்சு தான் பதிவிட முடியும். எஸ்ஐஆர் வந்தப்போ இவ்வளோ போவோம், ஓட்டு போயிடும் அப்படின்றத பார்த்து யாரெல்லாம் பதறனா, என்னென்ன காரணம் சொன்னாங்க, எவ்வளோ காரணம் சொன்னாங்க. உங்கள் வாக்குரிமை மட்டுமல்ல, உங்களுடைய குடியுரிமையும் பறிச்சிருவாங்க. இரவோடு இரவாக வீட்டுக்கு வந்து கைவிலங்கிட்டு கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் இறக்கி விடுவார்கள். இப்படி ஒரு தலைவர் பேசினார் தெரியுமா? ஒரு தலைவர் பேசினாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு பெரிய தலைவர் பேசினார். இன்னொரு தலைவர் ஆகச்சிறந்தவர் அவர். உங்கள் வாக்குரிமை இப்போ இல்லைன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் ஆதாரையும் செல்லாதுன்னு அறிவிச்சிருவாங்க. இப்படி ஒருத்தர் பேசினார் தெரியுமா? ஆதவ அர்ஜுனா.